பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான மத்தியான வேளையில நாம் வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்கிறதுக்கு ஆயத்தமாகி வந்திருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுதும் கூட நாம் தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தேசத்தில் இந்த நாட்களில் நடக்கிற காரியங்கள் நம்ம டிவி மூலமாக, நியூஸ் பேப்பர் மூலமாக நிறைய கேள்விப்படுகிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் ஏன் நடக்கிறது? நான் ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக நான் யோசித்துட்டு இருந்தேன். முந்தைய காலத்தில் நான் சிறு வயதாக இருக்கும் பொழுதெல்லாம் இவ்வளோ அதிகமான ஆக்சிடென்ட்ஸு, இவ்வளோ மோசமான நியூஸ் எல்லாம் நான் கேட்டதே கிடையாது. மனிதர்கள் ஒன்றுக்கொன்று ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ஒரு வீட்டில் செய்த சாப்பாடு அடுத்த வீட்டில் கொண்டு கொடுப்பாங்க. எதுவும் ஸ்பெஷலாக செய்தால் அடுத்த வீடு. இப்போ எல்லாம் அப்படி ஒன்றுமே செய்கிறதில்ல. எப்பவும் எதுவுமே யாருக்கும் கொடுக்கறது கிடையாது. மற்றபடியும் நம்ம எதுவுமே ஷேர் பண்ணிட மாட்டேங்கிறோம். அவரவருக்கு வேலையை அவரவர் காப்பாற்றிட்டு எல்லாரும் பிஸியாகவே போயிட்டுருக்காங்க. எங்கே பார்த்தாலும் இறக்குறாங்க, ஆக்சிடெண்ட் நடக்குது. எல்லாத்துக்கும் ஒரு சர்டன் பீரியட் அப்படியா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விட்டுறாங்க. மற்றபடி அங்கே இறந்த வீடுன்னா அங்கேயே போய் இருந்து ஐயோ அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்து ஊட்டி விட்டு அப்படியெல்லாம் சின்ன பிள்ளையில நான் பார்த்துருக்குறேன். நிறைய பேர் அப்படி செய்திருக்கிறாங்க எங்கள் வீட்டு பக்கத்துல எல்லாம். அப்படி ரொம்ப ஆறுதலாக ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் ஓடி வந்து அழாதம்மா அப்படி செய் இப்படி செய்யலாம் சொல்கிறத நான் பார்த்துருக்குறேன். இப்போ எல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. உனக்கு வந்ததுக்கு உனக்கு நீ பாரு, நீ எனக்கு வந்தது எனக்கு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட். ரொம்ப அது மட்டும் இல்லை, நிறைய பேர் பலவீனப்படுறாங்க, சீக்கிரம் இறந்துடுறாங்க. திடீர்னு வித்தியாசமான காரியங்கள்லாம் நடக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது தேசத்துல சீக்கிரமா ஆண்டவர் வரப்போகிறாரோ, சீக்கிரமா கடைசி காலத்துல இப்படிதான் நடக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் வர ஆரம்பிச்சுது. ஆண்டவரே, இதுதான் கடைசி காலம் போல. மனிதர்கள் தற்பிரியர்களாகவும் சுபாவ அன்பில்லாதவர்களாகவும் அவங்க அன்பு தணிந்து போகும்னு சொல்லி வேதத்துல நம்ம வெளிப்படுத்தல படிக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இப்பதான் நடக்குது. அப்போ இது கடைசி காலம் போல. நம்ம வேகமா, அது மட்டும் இல்லை, சாத்தானும் பிசாசும் அவனுக்கு கொஞ்சம் காலம்தான் சொல்லிட்டு நல்ல வேகமா துரிதமா மற்றவங்களுக்கு வேதனை கொடுக்கறதும், கஷ்டப்படுத்துறதும், கடன் பிரச்சனையை போடுறதும், சண்டை போடுறதும், வியாதிகள் பிரச்சனைகளுக்கா எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள் தான். ஒரு மனுஷனும் கூட நிம்மதியா சமாதானமா இருக்கிறத பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஆனா தெய்வ பிள்ளைகளாகிய நாம் அவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் ஏதோ ஆண்டவருக்கு கிருபையினால ஆண்டவர் நம்ம தேற்றி வருகிறார் என்பதை நாம் உணர்கிறோம். அப்படிதானே? அதனால மத்தியான வேளையில நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்துல சீக்கிரமாக தேவன் வரப்போகிறார், ஆண்டவர் வரப்போகிறார். அதற்கு முன்பதாக ஒரு எழுப்புதல் நாட்கள்ல நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். எழுப்புதலின் நாட்கள்ல என்ன நடக்க வேண்டும்? நாம் ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் சத்துரு எவ்வளவு தூரமாய் அவன் கிரியை செய்கிறானோ அதை விடவும் பன்மடங்கு நமக்குள்ள ஒரு ஆவியான வைராக்கியம் எழும்ப வேண்டும். நாம் அதற்காக இன்னும் அதிகமாக என்ன செய்யணும்? சத்துருக்கு எதிர்த்து நின்று எழுப்புதலுக்காக போராட வேண்டும். அவன் உறங்காமலும் தூங்காமலும் இவ்வளவு வேலை செய்தான்னா நம்ம அதை விட அதிகமாக வேலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தெய்வ பிள்ளைகளுக்கு உண்டாக வேண்டும். இந்த மத்தியான வேளையில நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக நம்முடைய ஜெபம் எல்லாம் முதல் எழுப்புதலுக்காக ஜெபிக்க வேண்டும். இதற்காக நாம் ஜெபிக்கபடியா இந்த இடத்துல வந்திருக்கிறோம். எல்லாரும் இன்னும் ஒரு சில காரியங்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கொஞ்ச நேரம் தான், ஒரு 20 நிமிஷம் தான் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போம். ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, எங்கள் தேசத்துல கடைசி நாட்கள்ல நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. தேசத்துல நாங்கள் பார்க்காத அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதப்பா தகப்பனே. எங்கும் நடக்காத சில சம்பவங்கள் நடக்கிறது ஆண்டவரே. என்ன சொல்வதென்றே தெரியலப்பா. ஆனால் ஒன்று தெரியும், எங்கள் ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறீங்க. உங்க பிள்ளைங்களை எல்லாம் நீங்க எடுத்துக்கொண்டு போக போறீங்கப்பா. அதற்கு நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாய் மாறணும்ப்பா. ஒருவர் கூட கைவிட்டுறக்கூடாது. அந்த கிருபை, அந்த உணர்வை எங்களை ஒவ்வொருவருக்கு தாரப்பா. அதற்கு முன்பதாக தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ராஜா. அந்த எழுப்புதல்ல நாங்களும் ஒருவராய் பங்கு உள்ளவர்களாய் மாறும்படிக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் ஜெபிப்போமா, ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். பாடுங்க. எழுப்புதல் என் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும். தேவா கதறுகிறேன், தேசத்தின் மேல் மனமிரங்கோ. தேவா கதறுகிறேன், என் தேசத்தின் மேல் மனமிரங்கோ. எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். சபைகள் எல்லாம் தூய்மையாகி சாட்சியாக வாழணுமே. தெரு தெருவாய் இயேசுவின் நாமம் முழங்கணுமே முழங்கணுமே. தேவா கதறுகிறேன், என் தேசத்தின் மேல் மனமிரங்கோ. தேவா கதறுகிறேன், என் தேசத்தின் மேல் மனமிரங்கும். கோடி மக்கள் சிலுவையை தேடி ஒரு மனமாய் சுகம் பெறணும். ஒரு மனமாய் சபைகள் எல்லாம் ஒன்று கூடி ஜெபிக்கணுமே. தேவா கதறுகிறேன், என் தேசத்தின் மேல் மனமிரங்கும். தேவா கதறுகிறேன், என் தேசத்தின் மேல் மனமிரங்கோ. எழுப்புதல் என் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் என் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும். இருளில் வாழும் மனுதரெல்லாம் பேரொளியை காணணுமே. இருளில் வாழும் மனிதரெல்லாம் பேரொளியை காணணுமே. தேவா எழுந்தருளும், என் தேசத்தின் மேல் மனமிரங்கோ. ஆண்டவரை நோக்கி கதறுவோமா. அப்பா, எங்கள் தேசத்தின் மேல் மனமிரங்கும் அப்பா, மனமிரங்கும் அப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் கூடி கூடி ஜெபிப்போம் ஆண்டவரே என்று சொல்லுவோமா. ஆண்டவரே, இந்த மத்தியான வேளையில ஜெபிக்கிற பிள்ளைகள், சொல்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருமப்பா. ஜெபிக்கிற பிள்ளைகள் நெற்றியில் அடையாளத்தை போடு என்று ஒரு சத்தம் கேட்டது. எங்கள் நெற்றிகள் அந்த அடையாளம் போடப்பட வேண்டும் ஆண்டவரே, வேண்டும் ஆண்டவரே. அதற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அந்த ஜெபாவி எங்களுக்குள்ள ஊற்றுங்க, எங்கள் மேல ஊற்றுங்க, அபிஷேகிங்கப்பா. எங்களை தாழ்த்தி உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுதும் கூட நாங்கள் ஜெபிக்க போகிறோம் ராஜா. ஆவியானவர் இந்த ஜெப நேரத்தை பொறுப்படுங்கப்பா. நாங்கள் உண்மையாய் ஜெபிக்கட்டும், உண்மையாய் கதறட்டும். கிருபை தாரும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். முதலாவதாக நாம் ஜெபிப்போம். தேசத்தின் எழுப்புதலுக்காக நாம ஜெபிக்க போகிறோம். தேசத்துல ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும். சபைகளில் எல்லாம் நாம் பாடின பாடலை போல சபைகள்ல முதலாவது எழுப்புதல் எழும்ப வேண்டும். ஏன்னா சபைகளில தான் தேவனுடைய எழுப்புதல் ஆரம்பிக்கும். ஏன் தேவ பிள்ளைகள் மத்தியில ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும்.
விசுவாசம், அன்பு, இவைகளில் தேறினவர்களாய் இன்னும் 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 அதிகமாய் ஆண்டவரோடு நெருங்குற கிருபையை சபைகள்ல கர்த்தர் கட்டளையிட வேண்டும். இந்த சபைகளில் இருக்கிற எல்லா வேறுபாடுகள், வேற்றுமைகள் அகல வேண்டும். ஒருமனம் உண்டாகணும். சாத்தானின் கிரியைகள், பாரம்பரியங்கள், கொள்கைகள் எல்லாம் மாறி போகணும். தேவன் விரும்புகிற இந்த பரிசுத்த வேதாகமத்தின் படி நடக்கிற சபைகளாய் மாற வேண்டும். ஆதி அப்போஸ்தல நாட்களில் நடந்தது போல எல்லா காரியங்களும் வகை ஊழியங்களும் நிறைவேறுகிற சபைகளாய் மாற வேண்டும் இந்த நாட்கள்ல. அப்படிப்பட்ட சபைகளாய் மாறும்படியாய், மனிதர்களாய் மாறும்படியாய் இந்த நேரத்துல எழுப்புதலுக்காய் நாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ராஜா. எங்கள் சபைகள் எல்லாம் எழுப்புதல் அடையணும். தனி நபர் எழுப்புதல் அடையணும்ப்பா. இந்த நாட்கள்ல தேவன் விரும்புகிற எழுப்புதல், பரிசுத்தம் எங்கள் சபைகள்ல உண்டாகட்டும். ஒரு மனம் உண்டாகட்டும். வேற்றுமைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால எல்லா சபைகளிலும் தெருக்களிலும் எல்லா மனிதர்களுக்குள்ளும் ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நீர் எங்கள் வாஞ்சையை நிறைவேற்றுகிற தேவன். எங்கள் சபைகள் எல்லாம் தேவன் அப்படிப்பட்ட எழுப்புதலை கட்டளையிட போகிறபடியால் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களையும் கட்டளையிட போகிறபடியால் ஸ்தோத்திரம். ஒரு தனிப்பட்ட மனிதன் மேல் கட்டளையிட போகிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாம் ஜெபிக்க போகிற நம்முடைய தேசத்திற்காக தான், நம்முடைய அதிகாரிகளுக்காக, ஆளுகை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அதுல முக்கியமா தேர்வு ஆணைய அதிகாரிகளுக்காக ஜெபிக்க வேண்டும். இவர்களுக்கு நல்ல ஞானத்தை ஆண்டவர் கொடுக்க வேண்டும். நல்ல உண்மை உள்ள மனிதர்களாய் இவர்கள் கடமைகளை செய்ய வேண்டும். அதற்காக ஜெபிப்போம். கண்களை மூடுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வேளையிலையும் கூட கர்த்தாவே எங்கள் தேசத்துல ஆளுகிறவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நல் புத்தி உண்டாகட்டும் ராஜா. ஆளுகிறவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை நீங்க கொடுங்கப்பா. எல்லா மக்களையும் சரிசமமாய் பார்த்து தேவைகளை சந்தித்து கொடுக்கிற ஆளுகிறவர்களாய் மாறட்டும் ஆண்டவரே. யோசபாத்தின் நாட்கள்ல எங்கும் அமைதி உண்டானது போல எங்கள் தேசத்துல அமைதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, இன்னும் வரப்போகிற தேர்வு நாட்களில் ஆண்டவரே எங்கள் தேசத்துல நல்லதொரு வெற்றியை காணும்படி செய்யுங்க ஆண்டவரே. தேர்தல் அதிகாரிகள், தேர்வு ஆணையம் அதிகாரிகள் எல்லாரும் தங்கள் கடமைகளை உண்மை உத்தமமாய் செய்ய கிருபை கொடுப்பீராக ராஜா. அப்படியே நீ செய்வதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தாழ்த்தி உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். அடுத்ததாக நாம ஒரு காரியத்துக்காக ஜெபிப்போம். முதியோர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். பாருங்க, முதியோர்கள் கடந்த நாட்கள்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு முதியவர் வந்து அங்கேயும் அலைஞ்சிட்டே இருக்கிறாங்க. யாரு என்ன யாதுன்னு தெரியல. யாரோ அவங்க பிள்ளைங்க அந்த முதியவரை வந்து கொண்டு அங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அது 3 நாட்களா அங்க இங்குமா சாப்பாடும் இல்லை, உறக்கமும் இல்லை. ஐயோ, என் மகன் விட்டுட்டு போயிட்டான் அங்க இங்குமா அலைஞ்சிட்டே இருக்கு. பிறகு அவங்கள இன்னொரு முதியவர் பார்த்து அவங்க மேல பரிதாபப்பட்டு அவங்கள முதியவர் காப்பகத்துல கொண்டு சேர்த்திருக்காங்க. அவங்க மனநிலைமை எப்படி இருக்கும் பாருங்க. இந்த நாட்களை முதியவர்கள் மிகவும் புறம் தள்ளப்படுகிறார்கள். மனிதர்களுக்குள்ள சுபாவ அன்பே இல்லை. எவ்வளவு கஷ்டப்பட்டு தங்கள் மகனை வளர்த்திருப்பாங்க. சரி, சின்ன சின்ன கஷ்டங்கள், சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கலாம். ஆனால் அந்த முதியவர்களுக்கு ஒரு நேர ஆகார சாப்பாடை கொடுத்து ஒரு ஓரத்துல தன்னுடைய வீட்டுல வைக்கலாம் இல்ல. அப்படிப்பட்ட பிள்ளைகளா இந்த நாட்களை மாறும்படியாய், இந்த பிள்ளைகளுக்குள்ள இருதயத்துல ஒரு அன்பென்னும் பூ வளரும்படியாய் தேவனுடைய சமூகத்துல நாம் பரிந்து பேசி ஜெபிக்க போகிறோம். அதுபோல முதியவர்களும் பிள்ளைகளுடைய கஷ்டங்கள், கவலைகள் எல்லாம் அறிந்து அதற்கு ஏற்றாற் போல் நடந்து கொள்ளக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை முதியவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கும்படியாய் இந்த வேளையில முதியவர்களுக்காய் நாம் ஜெபிக்கணும். அநேக இடங்கள்ல முதியோர் இல்லத்துல பட்டுட்டு போயிருப்பாங்க. அவங்க புலம்பிட்டே இருப்பாங்க. அங்க போய் பார்த்தாதான் தெரியும் பாவம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு வேற எதுவுமே வேண்டாம், நான் என் பிள்ளைங்களுக்கு கூட இருந்தா போதும் அப்படின்னு சொல்றவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் அக்செப்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. சரி, பரவாயில்ல, நான் இங்கே இருந்துட்டேன்னு. பாருங்க, இப்படிப்பட்ட முதியவர்கள் தங்களுடைய கடமைகளை தானாக செய்யவும், அவங்க கடைசி காலங்களில் சமாதானத்தோடு இளைப்பாறுதலுக்குள் போகவும் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த வேளையில எங்கள் முதியவர்கள் எங்கள் பெற்றோரை போல
சமாதானத்தை கொடுங்கப்பா. நீங்க தான் சமாதான பிரபு ஆயிற்றே. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தாருகிறேன்னு சொன்னீங்களே, அந்த சமாதானத்தினால் அந்த பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. வயதான நேரத்தில் அந்த சமாதானத்தோடு அவங்க மகிமைக்குள் பிரவேசிக்கட்டப்பா. சமாதானமும் சந்தோஷத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து தாங்கி ஏந்தி தேற்றி அரவணைத்து தாயை போல தேற்றுகிற ஒருவர் உண்டே. நீங்க இருக்கீங்கல்ல, அந்த அந்த இதை அவர்கள் அறிந்து உணர்ந்து கொள்ள அருமை செய்யுங்கப்பா. அப்பா, இந்த சூழ்நிலையில மனநிலைமையில கெட்டு போய் இருக்கிற பிள்ளைகளை தாங்குங்க, சுகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. பலப்பீனங்கள் மாறட்டும் இயேசுவே. நீ பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாம் விவசாயிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தேசத்துல முக்கியமான ஒன்று விவசாயம். விவசாயம் இல்லாட்டா நமக்கு எல்லாமே போச்சு. தேசத்தினுடைய முதுகெலும்பே விவசாயிகள் தான். அவர்களுக்கு செய்ய வேண்டிய சலுகைகளை நாம் செய்ய வேண்டும், அரசாங்கம் செய்ய வேண்டும். அது மட்டும் இல்ல, அந்த விவசாயிகளை நாம் மற்றவர்களும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கொடுக்கணும். அவங்கள சமுதாயத்துல புறந்தள்ளி, அவங்க ரொம்ப ஏழைகள், அவங்க ஒண்ணுக்கு உதவாதவங்க, படிக்காதவங்க. ஆனா அவங்க மூலமா தான் நம்ம படிச்சு நல்லா சாப்பிட்டு நல்லா வந்துட்டு இருக்கோம். அவங்கள நம்ம நினைக்கணும். அந்த ஒரு உணர்வு மனிதர்களுக்குள்ள வரணும். அது மட்டும் இல்ல, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அரசாங்கம் செய்ய வேண்டும். இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும், கட்டாயம் ஜெபிக்க வேண்டும். விவசாயம் செய்கிற பிள்ளைகள் அநேகர் நம்முடைய தேசத்துல புறந்தள்ளப்படுகிறார்கள். இவர்களுக்காக ஜெபிக்கணும். அவங்களுக்கு எவ்வளவோ நஷ்டங்கள் வருகிறது, மழை வெள்ளத்தினால, புயல்னால, வறட்சியினால. இப்படி வரும்போது அரசாங்கம் அதற்குரிய பொறுப்பை எடுத்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். அவர்கள் அதனால ஆறுதல் அடைந்து அவர்களும் வாழ வேண்டும். அவர்களும் வாழ்வாதாரத்துல உயர வேண்டும். அவர்களுடைய சந்ததிகள், பிள்ளைகள் சமாதானமா வாழ வேண்டும். இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும். ஜெபிப்போமா? ஒருவேளை உங்கள் வீடுகளில் நீங்கள் விவசாயம் செய்துதான் செய்துட்டு இருப்பீங்க, ஜெபிக்கலாம் இல்ல. ஒருவேளை நாங்க அப்படி இல்லை மேடம், இல்லை சிஸ்டர், நாங்க வேற வேலை பார்க்குறோம், அப்படி இல்லாட்டாலும் பரவாயில்ல, நான் மற்றவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஜெபிக்கும் போது நம்முடைய தொழில ஆண்டவர் ஆசீர்வதித்தார். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வேலையிலே கூட விவசாயிகளுக்காய் நாங்கள் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். விவசாயம் செய்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தேவையான சலுகைகள் கிடைக்கட்டும், தேவையான காரியங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, அவர்களுக்கு என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ அதுகளை எல்லாம் நிறைவாக்கி கொடுங்கப்பா. பிள்ளைகள் நன்றாய் லாபம் எடுத்து நன்றாக இந்த சமுதாயத்துல வாழட்டும். அவர்களை மதிக்கத்தக்கதாய் மற்றவர்கள் மனிதனே உடையவர்களாய் நடந்து கொள்வார்களாகப்பா. விவசாயிகளை ஒதுக்கி வைக்கிற அந்த குணம் யாரிடத்துல வேண்டாப்பா. ஆண்டவரே, விவசாய மக்களை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்னும் குறுதொழில் சிறுதொழில் செய்கிற பிள்ளைகள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதித்து அவங்க வாழ்வாதாரம் உயர்த்தப்பட ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு பிரேயர் பாயிண்ட் நம்ம ஜெபிப்போம். ஊழியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஊழியத்தில் அநேக பிள்ளைகளுக்கு தேவைகள் இருக்கிறது. பல வகையான ஊழியங்கள் செய்கிறாங்க, ஆனா தேவைகளும் அதிகமாக இருக்கிறது. இந்த நாட்கள்ல தேவையோடு இருக்கிற பிள்ளைகள், ஊழியங்களுக்கு கொடுக்கிற பிள்ளைகள் எழுப்பப்பட வேண்டும். இன்னும் ஆண்டவரை பற்றி சொல்லக்கூடாத இடங்கள்ல நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுகிற தேவ பிள்ளைகள், மிஷனரிகள், வாலிபர்கள் எழும்ப வேண்டும். இதற்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, அப்பா, இந்த நேரத்துல தேவையோடு இருக்கிற ஊழியங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உண்மையாகவே ஆண்டவரே, மிஷனரிகள், மலைகள்ல ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு அநேக வாகனங்கள் தேவைப்படுகிறது அப்பா. சில மலைவாழ் பிள்ளைகளுக்கு சாப்பாடு, ஆகாரங்கள் தேவைப்படுகிறது. அவங்களுக்கு படுக்கிறதுக்கு நல்ல ஒரு பெட் ஸ்ப்ரெட் இல்லாம இருக்கிறது. இப்படிப்பட்ட சின்ன சின்ன தேவைகள் தான், ஆனா அது அவர்களுக்கு பெரிய தேவையா இருக்கிறது. ஆண்டவரே, இந்த தேவைகள் நிவர்த்தியாக கொடுக்கிற உள்ளங்களை ஏற்படுத்துங்கப்பா, ஜெபிக்கிற உள்ளங்களை ஏற்படுத்துங்கப்பா.
செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அந்த ஊழியங்களை செய்கிற பிள்ளைகளை இன்னும் மென்மேல் ஆசீர்வதிங்கப்பா. தகப்பனே, இன்னும் அநேக இடத்துல உம்முடைய வார்த்தையை சொல்ல முடியாம அநேக இடங்கள் இருக்கிறதப்பா. அந்த இடங்களில் எல்லாம் உம்முடைய வார்த்தையை சொல்ல அநேக வாலிபர்களை எழுப்புங்கப்பா. உறுதியான வாலிபர்களை எழுப்புங்கப்பா. வாலண்டியரா நாங்க வாரோம், ஊழியத்தை செய்கிறோம், கர்த்தருக்காய் நாங்க நிற்போம் என்கிற வாலிப உள்ளங்களை எழுப்புங்கப்பா. நீர் அப்படி செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் ஆண்டவரை உமக்காக துட்டிப்பா எழும்பட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சாத்தானின் ராஜ்யத்துக்கு முட்டிவு உண்டாகும்படியாய் செய்ய போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென் ஆமென். இறுதியாக ஒரே காரியத்துக்கு ஜெபித்து நாம் முடிக்கலாம். எதுக்காகனா இராணுவ வீரர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்த நாட்களில் நாம் ஒரு நியூஸ் நான் கேட்டேன், நானே நேரே பார்த்தேன். ஒரு இராணுவ வீரர் தன்னுடைய இராணுவ பணியிலிருந்து தன்னுடைய மனைவிக்கு குழந்தை பிறந்ததை பார்ப்பதற்காக, முதல் குழந்தை பார்ப்பதற்காக ஆசையோடு வர்ற வழியிலேயே அவர் சாலை விபத்தில் மாட்டி இறந்து போனார். பாருங்க, அந்த சடலத்தை கொண்டு வந்தாங்க. அந்த மனைவியாலே எழும்ப முடியல. அது குழந்தை பிறந்த அந்த 2-3 நாட்கள் தான் ஆயிருக்கிறது. ஐயோ பரிதாபம். அந்த குழந்தை பச்சிளம் குழந்தை. ஐயோ துடிக்க அந்த மகள் அழுகிறாள். ஐயோ தாங்க முடியல. இப்படிப்பட்ட இராணுவ வீரர்கள் அவர்கள் நாட்டை காக்குறாங்க. அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்கள் குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களுடைய பிரயாணங்கள் போக்கு வரவுக்காக ஜெபிக்க வேண்டும். அதற்காக எல்லாரும் பாரத்தோடு ஜெபிங்க. ஒருவேளை உங்க வீடுகளிலே இராணுவத்துல வேலை செய்கிறவர் இருக்கலாம், ஒருவேளை இருக்காம இருக்கலாம். ஜெபிப்போம், எல்லாருக்காக நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த காரியத்தை பார்த்த போது மிகவும் வேதனையா இருக்கிறதப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் இந்த மாறிப்பட்ட சூழ்நிலைகள் வராதபடி காத்துக்கொள்ளும் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இராணுவ வீரர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ எங்கள் தேசத்தை காத்துக்கொண்டு ஒவ்வொருவர் மேலும் உங்க பாதுகாப்பின் கரம் இருப்பதாக. எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காருங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய கரம் அவர்களை தாங்கட்டும். அவர்களுமே அறியட்டும் அப்பா. ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒரு வல்லமை என்னை பாதுகாக்கிறது, இந்த அவர்தான் இயேசு என்று அறியட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்யும் ஆண்டவரே, செய்யும் ஆண்டவரே. பாதுகாத்துக்கொள்ள, அவங்க குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாரையும் உடைய இரத்த கோட்டைக்குள்ள மறைங்கப்பா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இவ்வளவு நேரமாய் எங்களை ஆண்டவரே ஜெபிக்க வச்சீங்களே ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களால ஒன்று இல்லப்பா, உம்மால தானப்பா. எங்களை முழுவதும் உடைய கரங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாள் எங்களுக்கு சமாதானமா இருக்கட்டும். மீதியான நேரம் முழுவதும் எங்கள் பிள்ளைகளுடைய இருளை எல்லாம் வெளிச்சமாக்கி பிள்ளைகளை பிரகாசிக்க பண்ணுவீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு காரியத்திலையும் வெளிச்சத்தை கட்டளையிடுவீராக, விடுதலை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, எங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிங்க அப்பா. அந்த ஊழியத்தை இன்னும் பெருக பண்ணுங்க. உங்க நாம மகிமைப்படட்டும் ராஜா. தொடர்ந்து இந்த ஊழியத்துல ஜெபிக்கிற, உழைக்கிற, ஸ்பான்சர் பண்ற எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தினால நாங்கள் தேவ ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் ஒரு கூட்ட ஆத்துமாக்களே ஜெபத்தினால தாங்க கிருபை தாரும். ஜெபிக்கிற பிள்ளைகளை எழுப்புங்கப்பா. தேசத்துல உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நாங்களுக்கு முற்றிலும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். குறைகள் குற்றங்களை மன்னிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்று துவக்கம் புதிதா